ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் சண்டேக்கு வேண்டிய வீடியோ தான். நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் எல்லாமே ரீசெண்ட் வீடியோஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். கொஞ்சம் வேணால் அந்த கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மானிட்டேஷன், ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் இது சம்மந்தப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதையும் வந்து வேணால் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, அதாவது சத்யபெருமாள் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஆனால் என்னுடைய சேனலில் வாட்சவர்ஸ் வந்து நான் ரீச் பண்ணல, ஆனால் 10 மில்லியன் ரீச் பண்ணிட்டேன். அதாவது அதன் மூலிமா வந்து நான் மானிட்டேஷன் அப்ளை பண்ணலாமா, ப்ளீஸ் ரிப்ளை பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மானிட்டேஷன் பேஜில் ஷார்ட்ஸ் மானிட்டேஷன் ப்ரோக்ராமும் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் வந்து நம்ம லாஸ்ட் 90 டேஸில் ரீச் பண்ணியிருந்தோம்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் தாராளமாக நெக்ஸ்ட் ப்ரொசீஜர்ஸ்க்கு போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ரிவ்யூக்கு போகும். ரிவ்யூக்கு போனதுக்கப்புறம் அவங்க ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு எல்லாம் பக்காவாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்து நீங்கள் ஒய்பிபியில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், லாங் ஃபார்ம் கண்டென்ட் அண்ட் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4000 வாட்சவர்ஸ் ரீச் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லைனா 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிக்கலாம். பட் 1000 சப்ஸ்கிரைபர் ரெண்டுக்கும் முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் எதில் இருந்து ரீச் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுலாம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 4000 மணி நேரத்தை தவிர்த்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஆப்ஷனாக ஷார்ட்ஸ் அதிகமாக மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு அந்த ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டி டேலண்டட் நந்தினி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது தம்பி, எனக்கு வந்து 1200 வாட்சவர்ஸ் இருந்தது, இப்போ வந்து 120 வாட்சவர்ஸ் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜரான ரீசன் என்னவாக இருக்கலாம்னா, வாட்சவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து சடன் ட்ராப் நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிலிட்டி ஏதாவது சேஞ்ச் பண்ணி இல்லைனா வீடியோஸ் டெலிட் பண்ண அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் பர்டிகுலராக ஒரு டயத்துக்குள்ளே பெரிய லெவலில் வியூஸ் போன வீடியோ வந்து டைம் வந்து கடந்திருக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, லாஸ்ட் 12 மந்த்தில் ரீச் பண்ணணும்னு. ஸோ அந்த பர்டிகுலராக சில வீடியோஸ் வந்து நல்ல ரீச் இருந்த வீடியோஸ் எல்லாமே போயிருக்கும் அந்த 1 இயரை தாண்டி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து 1200ங்கிறது வெறும் 120 வந்து ஷோ பண்ணலாம். ஸோ பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. கன்சிஸ்டண்ட்டாக கண்டென்ட் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து அகெயின் அதை வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ மேக்ஸிமம் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் போதும். ஒரே டாப்பிக்கில் மேக்ஸிமம் வந்து ரெகுலராக கண்டென்ட் கொடுங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன் ஆகுறது அப்படிங்கிறது சகஜமான ஒரு விஷயம் தான். அது நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை பொறுத்தும் இருக்கலாம், இல்லை நீங்கள் இன்கன்சிஸ்டண்டாக இருக்கிறத பொறுத்தும் இருக்கலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மலரா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து 10 மில்லியன் வியூஸ் ரீச் பண்ணிட்டாங்களாம், அதன் மூலிமா மானிட்டேஷனும் ஆயிடுச்சான். ஆனால் வீடியோ வந்து நாங்கள் போட்டோம்னா ஆட்ஸ் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் தானே, ஜஸ்ட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிட போகுது. ஸோ அந்த 2 டேஸ் கழிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட்ஸ் நீங்கள் அதிகமாக மேக் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் மூலிமா ஏர்ன் பண்ணிக்கலாம். அதே சமயம் இப்போவும் கூட நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணிங்கன்னா. அதாவது லைக் நீங்கள் வந்து லேண்ட்ஸ்கேப் மூலில் வீடியோஸ் வந்து எடுத்தீங்க, அதாவது 1 மினிட் ப்ளஸ் வந்து வீடியோஸ் வந்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் லாங்கர் கண்டென்ட்டில் ஏர்ன் பண்ணலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷார்ட்ஸ் கண்டென்ட்டில் ஏர்ன் பண்ணோம்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து February 1, 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி கன்ஃபியூஸ் பண்ணிக்க எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி ஹேண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஷார்ட்ஸில் இருக்கும் பாடல்களை பயன்படுத்தலாமா? தாராளமாக பண்ணிக்கலாம். யூடியூப் மெயின் ஆப்பில் இருக்கக்கூடியதை மட்டும் பண்ணுங்கள். அதே சமயம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அந்த சாங்ஸை மட்டும் எடுத்து பண்ணுங்கள். லைக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரி எடிட் பண்ண மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும், அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, அந்த விஷயம் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்குமாங்கிறது தெரியாது. அந்த ஒரு பர்டிகுலர் மியூசிக் வந்து இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து அஃபிஷியல் மியூசிக்ஸை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கண்டென்ட் ஓனாக இருக்கணும். ஸோ அது மட்டும் முக்கியமானது. மற்றபடி உங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்காது. யூடியூப் மெயின் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆடியோ பிக்கரை யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சினி 360 டிகிரி அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. ப்ரோ, ஷார்ட்ஸில் ஆட்ஸ் வந்து ரெவென்யூ வர ஸ்டார்ட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை தான் இப்போது கூட சொல்லியிருந்தோம். அதாவது 2 நாள் வந்து டைம் இருக்குது. ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு கேட்டால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 டேஸ் டைம் இருக்குது. ஷார்ட் ஸ்பீட் ஆட்ஸ் மூலிமா நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து வரப்போகுது. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் இருக்கீங்க, அதை நீங்கள் எது ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி நீங்கள் 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, அதே சமயம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி 10 மில்லியன் வியூஸ் நீங்கள் ரீச் பண்ணியிருந்தாலும் ஷார்ட்ஸ்
வியூஸ் ரீச் பண்ணியிருந்தாலும் சரி, யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸ் ஃபீட் ஆட்ஸ் மூலியமாகவும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். வர்ற 1 பிப்ரவரி 2023 ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் தாராளமாக வந்து ஏர்ன் பண்ணலாம். பட் கண்டென்ட் கொடுக்கணும். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்காமலே இருந்துட்டு ஏற்கனவே போட்ட ஷார்ட்ஸில் மட்டும் ரீச் கிடைக்கணும், அதில் மட்டும் ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரியான விஷயங்கள் நினைக்க முடியாது. ஏன்னா கண்டென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஸோ அதனால் கண்டென்ட்டும் நீங்கள் ரெகுலராக கொடுத்தாகணும், அந்த ஷார்ட்ஸ் கண்டென்ட் வந்து. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் கண்டென்ட்டும் மேக் பண்ணி லாங் ஃபார்ம் கண்டென்ட்டும் மேக் பண்ணி உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் டைப்பையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எதில் வந்து உங்களுக்கு வரது ஓகேன்னு தோணுதோ, இல்லைனா ஏர்னிங்ஸ்லாம் பெருசாக பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எது வந்து அதிகமாக பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா ரெவென்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஷார்ட்ஸ் பண்ணாலும் லாங் ஃபார்ம் கண்டென்ட் பண்ணாலும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைஃப் ஜேர்னி சேனல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ கம்யூனிட்டி போஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பட்டன் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஆட் பண்ணுறதுக்கெலாம் எந்த ஆப்ஷனும் கிடையாதுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் தரப்பில் கொடுக்கக்கூடியது. அதாவது ஒருத்தங்க வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து அதிகமாக பார்க்குறாங்கன்னா அவங்க உங்களுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வீடியோக்கு கீழே வந்து சஜஸ்ட் ஆகும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ஃபீச்சரில் வந்து சஜஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனல் கொடுத்து உங்களுடைய சேனல் நேம் எல்லாமே கொடுத்து கம்யூனிட்டி போஸ்ட்லாம் ஷோ பண்ணும். அது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணும். ஸோ அதை நீங்கள் அந்த பர்டிகுலர் வியூவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்கன்னா மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷோ பண்ணும். மற்றபடி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் ஷோ பண்ணாது. இதை நீங்கள் தனியாக செட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஜஸ்ட்டாக அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வீடியோஸை, பட் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் வந்து ஷோ பண்ணும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்க எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அரைட் பாய்ஸ் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோவில் பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் போல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. லைக் வந்து ஷார்ட்ஸ் அதிகமாக மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு தெரியும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீச் அப்படிங்கிறது இருக்கிறது. ஸோ அது மூலிமா ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம்லையும் 10 மில்லியன் வியூஸ் அப்படிங்கிறது இந்த லாஸ்ட் 9 டேஸில் ரீச் பண்ணுறதும் நிறைய பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அப்படி இல்லாமல் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது லைக் நார்மல் கண்டென்ட் மேக் பண்ணுறவங்களுக்கு கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு ரீச் கிடைச்சா கூட போதும். அதுக்கடுத்து ஷார்ட் ஸ்பீடில் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து ஷார்ட் ஸ்பீடில் பெர்ஃபார்ம் பண்ணால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கூட ரெவென்யூ வரும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேஜராக இதை நம்பி இருக்க மாட்டாங்க. இப்போ லாங் ஃபார்ம் கண்டென்ட்னு எடுத்துக்கிட்டோம், ஷார்ட்ஸ் கண்டென்ட் மேக் பண்ணுறவங்க அஃப்கோர்ஸ் இதை நம்பி இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய ரீச்சும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆல்ரெடி ஒய்பிபியில் இருக்கலாம். நீங்கள் வந்து 4000 வாட்சர்ஸ் ரீச் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட நீங்கள் ஷார்ட்ஸில் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அப்படிங்கிற இதில் கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் ஒய்பிபியில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஷார்ட்ஸ் கண்டென்ட் அண்ட் வந்து லாங் ஃபார்ம் கண்டென்ட் ஆட்ஸ் எல்லாமே வரப்போது. நீங்கள் ஏர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்சமான கண்டென்ட் டைப்பை நீங்கள் மாற்றி கொடுக்க போகிறீங்க. அதில் ஆடியன்ஸ் எந்த அளவுக்கு இருக்காங்களோ அதுக்கு தகுந்தமான ரெவென்யூ உங்களுக்கு வரதான் போகுது. ஸோ இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக அப்கமிங் Q&A லைவ்லையும் கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இனிமேலும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே மல்டிபிள் டைம் கேட்டேன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கொஸ்டின்ஸாக இருந்தேன். அதிகமாக டவுட் வந்துகிட்டு இருக்கல அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே எதுவும் சந்தேகம்னா மறக்காம கமெண்ட்ஸ் டெலிட் பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மலையாள வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். ஆல் தான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை சி யூ. நல்ல வீடியோ சந்திப்போம்.